தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பில் பிரியமானவர்களே, இன்று தாய் திருச்சபை பொதுக்காலம் 20வது ஞாயிற்றுக்கிழமையை சிறப்பிக்கின்றது. இன்றைய முக்கியமான செய்தி வாசகங்களின் மூலமாக நமக்கு தரப்படுகின்றது என்னவென்றால், கடவுளை அன்பு செய்ய வேண்டும். அந்த ஒரே கடவுள்தான் அனைத்து மக்களுக்கும் இருக்கின்றார். அவருடன் வாழ்வது நம்முடைய கடமையாகும். அதற்கு வேண்டியவை செய்வதும் நமது கடமையாகும் என்று உணர்த்துகின்றது. ஆக நமது தந்தையாகிய கடவுளை நாம் அறிந்திருக்கின்றோம் இயேசு கிறிஸ்து மூலமாக. அவரை பின்பற்றுவோம். அவருடைய செயல்களின்படியும் சொல்லுகளின்படியும் நாம் நமது வாழ்க்கையை சரி செய்வோம். நம்முடைய பாவங்களையும் குற்றங்களையும் நினைந்து மனம் வருந்தி இந்த திருப்பலிக்காக நம்மை தயாரிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாயையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரும் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
மன்றாடுவோமாக. இறைவா, உண்மை அன்பு செய்வோருக்கு கட்புலனாகாத பல்வேறு நலன்களை நீரே ஏற்பாடு செய்திருக்கின்றீர். எங்கள் இதயங்களில் உமது அன்பின் நிறைவை பொழிவதால் நாங்கள் உம்மை அனைத்திலும் அனைத்திற்கும் மேலாகவும் அன்பு செய்து எல்லா வகை மனித எதிர்பார்ப்புகளையும் கடந்து உம் வாக்குறுதிகளை பெற்றுக்கொள்வோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். பிற இன மக்களை நான் என் திருமலைக்கு அழைத்து வருவேன். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 56, இறை வசனங்கள் 1, 6-7 முடிய. ஆண்டவர் கூறுவது இதுவே: நீதியை நிலைநாட்டுங்கள், நேர்மையை கடைபிடியுங்கள். நான் வழங்கும் விடுதலை அண்மையில் உள்ளது, நான் அளிக்கும் வெற்றி விரைவில் வெளிப்படும். ஆண்டவருக்கு திருப்பணி செய்வதற்கும் அவரது பெயர் மீது அன்பு கூறுவதற்கும் அவர் தம் ஊழியராய் இருப்பதற்கும் தங்களை ஆண்டவரோடு இணைத்து கொண்டு ஓய்வு நாளை தீட்டுப்படுத்தாது கடைபிடித்து தம் உடன்படிக்கையை உறுதியாய் பற்றி கொள்ளும் பிற இன மக்களை குறித்து ஆண்டவர் கூறுவது: அவர்களை நான் என் திருமலைக்கு அழைத்து வருவேன். இறைவேண்டல் செய்யப்படும் என் இல்லத்தில் அவர்களை மகிழச் செய்வேன். அவர்கள் படைக்கும் எரிபலிகளும் மற்ற பலிகளும் என் பீடத்தின் மேல் ஏற்றுக்கொள்ளப்படும். ஏனெனில் என் இல்லம் மக்களினங்கள் அனைத்திற்கும் உரிய இறை மன்றாட்டின் வீடு என அழைக்கப்படும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் உரோமைக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11, 13 முதல் 15 மற்றும் 29 முதல் 32 வரை உள்ள இறை வார்த்தைகள். சகோதர சகோதரிகளே, பிற இனத்தாராகிய உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு திருத்தூதராயிருக்கும் நான் என் பணியை குறித்து பெருமை கொள்கிறேன். இதன் வழியாய் என் இனத்தாருள் பொறாமையை தூண்டிவிட்டு அவர்களுள் சிலரையேனும் மீட்க முடியும் என நம்புகிறேன். யூதர்கள் தள்ளப்பட்ட போதே உலகம் கடவுளோடு ஒப்புரவாகியது என்றால், அவர்கள் அவரால் ஏற்றுக்கொள்ளப்படும் போது எப்படி இருக்கும்? இறந்தோர் உயிர் பெற்று எழுவர் என்று சொல்லலாம் அல்லவா? ஏனெனில் கடவுள் தாம் விடுத்த அழைப்பையும் கொடுத்த அருள் கொடைகளையும் திரும்ப பெற்றுக்கொள்வதில்லை. ஒரு காலத்தில் நீங்கள் கடவுளுக்கு கீழ்ப்படியாமையால் இருந்தீர்கள். இப்பொழுது அவர்கள் கீழ்ப்படியாமையால் இருப்பதால் நீங்கள் கடவுளின் இரக்கத்தை பெற்றுக்கொண்டீர்கள். அதுபோல இக்காலத்தில் நீங்கள் இரக்கத்துக்கு உரியவர்களாக இருக்கிறீர்கள். அவர்கள் கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள், ஆனால் அவர்களும் விரைவில் இரக்கம் பெற்றுக்கொள்வார்கள். அதன் பொருட்டே இவ்வாறு நடந்திருக்கிறது. ஏனெனில் அனைவருக்கும் இரக்கம் காட்டுவதற்காகவே கடவுள் அனைவரையும் கீழ்ப்படியாமைக்கு உட்படுத்தினார். ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசு விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தீர், சீதோன் ஆகிய பகுதிகளை நோக்கிச் சென்றார். அவற்றின் எல்லை பகுதியில் வாழ்ந்து வந்த கனனிய பெண் ஒருவர் அவரிடம் வந்து, ஐயா, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும், என் மகள் பேய் பிடித்து கொடுமைக்கு உள்ளாகி இருக்கிறார் என கூறினார். ஆனால் இயேசு அவரிடம் ஒரு வார்த்தை கூட மறுமொழியாக சொல்லவில்லை. சீடர்கள் அவரை அணுகி, நமக்கு பின்னால் கத்திக்கொண்டு வருகிறாரே, இவரை அனுப்பிவிடும் என வேண்டினர். அவரோ மறுமொழியாக, இஸ்ராயேல் குலத்தாருள் காணாமற் போன ஆடுகளாய்
இருப்போரிடமே நான் அனுப்பப்பட்டேன் என்றார். ஆனால் அப்பெண் அவர் முன் வந்து பணிந்து, ஐயா, எனக்கு உதவியருளும் என்றார். அவர் மறுமொழியாக, பிள்ளைகளுக்கு உரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறை அல்ல என்றார். உடனே அப்பெண், ஆம் ஐயா, ஆனாலும் தங்கள் உரிமையாளரின் மேசையிலிருந்து விழும் சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்றார். இயேசு மறுமொழியாக, அம்மா, உமது நம்பிக்கை பெரிது, நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும் என்று அவரிடம் கூறினார். அந்நேரம் அவர் மகள் பிணி நீங்கியது. கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. ஒரு சிறுகதை ஒன்று சொல்லப்படுகின்றது. நல்ல கத்தோலிக்க கிறிஸ்தவனாக வாழ்ந்திருந்தவர்கள் மோட்சத்துக்கு சென்றார். மோட்சத்துக்கு சென்று அங்கு பேதுரு வாசலில் நின்று கொண்டிருந்தார். அவரிடத்தில் கேட்டார், நான் இந்தியாவிலிருந்து வருகிறேன், இந்து மக்கள் யாராவது மோட்சத்துக்குள்ளே இருக்காங்களா? அவர் சொன்னார், இந்த மக்கள் யாருமே இஸ்லாமியர்கள் இருக்காங்களா? இஸ்லாமியர்கள் யார் தெரியும்? கிறிஸ்துவை பின்பற்றாதவர்கள் மோட்சத்தில் இருக்க முடியாது. புரோட்டஸ்டன்ட் சபையை சார்ந்தவர்கள் யாராவது இருக்காங்களா? புரோட்டஸ்டன்ட் சபையை சார்ந்தவர்கள் யாரும் இல்லை. அதான் எங்கள் ஃபாதர் சொன்னார், கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் மோட்சத்துக்கு போவார். கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்க? கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் யாருமே மோட்சத்தில் இல்லைப்பா. ஐயோ, அப்ப மோட்சம் யாரு? மோட்சம் பொதுவாக உலகத்தில் இருக்கிற வரைகள் தான் உங்களுக்கு ஜாதியும் மதமும். மோட்சத்தில் எந்த விதமான வேற்றுமையும் இல்லை. முதல் வாசகத்தில் கேட்டீர்கள், என் இல்லம் பல இன மக்களுக்கு வேண்டுதல் புரியும் வீடாக. ஒரு முறை ஒருவர் சொன்னார், மதங்கள் என்பது கோடு. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு கோடு இருக்கிறது. போன் பண்ணோம், கோடு. நம்முடைய நாட்டினுடைய +9 ஒவ்வொரு மதமும் இந்த கோடு மட்டும்தான். உண்மையான நபர், மோட்சத்தினுடைய நபர் அந்த கோடு தாண்டி வருகின்ற நபர்கள் தான். அதனால் எல்லா மதத்தினர்களுக்கும் உரியதுதான் மோட்சம் என்பது. இதுதான் இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு இந்த கனனையை கொண்டு சொல்லுகின்றார். வேறு இடையை சார்ந்த ஆடுகளும் எனக்கு உண்டு என்று இயேசுநாதர் அப்போஸ்தலர்களுக்கு சொன்னார். இந்த கருணையை கொண்டை பெரும் விசுவாசி என்று ஆண்டவர் கூப்பிடும் பொழுது அப்போஸ்தலர்களை நம்பிக்கை குன்றியவர்களே என்றுதான் கூப்பிட்டார். வெள்ளையர்கள், கருப்பர்கள், சிவப்பு கலரை சார்ந்தவர்கள், மஞ்சள் கலர், மாநிலம், இப்படி 5 நிறங்களில் உலகில் உள்ள மக்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் எந்த நிறம் சிறந்தது? எதுவுமே இல்லை. எந்த மக்கள் சிறந்தவர்கள்? எதுவுமே தனியாக சொல்லப்படவில்லை.
ஒரு குறிப்பிட்ட இடத்தை சார்ந்ததன் மூலமாக அல்லது ஒரு குறிப்பிட்ட மத விசுவாசத்தை சார்ந்ததன் மூலமாக அது நமக்கு மோட்சம் தரும் என்று நாம் நம்பி இருந்தால் அது நமக்கு கிடைக்காது. நமது இந்தியாவில் ஜாதி பிரிவு இருக்கின்றது. அதே போல யூதர்களிடையே புறவினத்தார் என்றும் யூதர்கள் என்றும் பிரிவு இருந்தது. இந்த புறவினத்தார் என்பவர்கள் சபிக்கப்பட்டவர்கள், தவறாக பிறந்தவர்கள், கடவுளுடைய வாழ்க்கைக்கு உகாதவர்கள் என்றெல்லாம் யூதர்கள் நம்பி அவர்கள் ஊர்களுக்கே போகாமல் இருந்தார். ஆனால் இயேசுநாதர் பல ஊர்களுக்கு போனார். அவர்களோடு ஊர்கள் வழியாகவே போய் வந்தார். யூதர்கள் இந்த ஊருக்கு போய் வந்தால் எங்களுடைய பாதங்களை கழுவாமல் வீட்டுக்குள்ளே போக மாட்டார்கள். அந்த அளவுக்கு கெட்டுப்போகிற ஊர் என்று புறவனத்தாரை சொன்னார். நமது நாடு குலம் கோத்திரம் என்று பார்க்கின்றோம். பிராமணர்கள் இந்து கோவிலை சார்ந்தவர்கள் பூசாரி, சத்திரியர்கள் படை வீரர்கள், வைஷ்ணவர்கள் வியாபாரிகள், சூத்திரர்கள் கீழ்த்தரமான வேலைகளை செய்கின்றவர்கள். இவர்களில் உள்படாத ஜாதிகள் தான் ஹரிஜனங்கள் மற்றும் பழங்குடியினர். காந்தியடிகள் இந்த ஹரிஜனங்களுக்கு ஒரு பெயர் வைத்தார். அவர் வைத்த பேரு தான் ஹரிஜனங்கள். ஹரி என்றால் கடவுள், ஜனம் என்றால் மக்கள். கடவுளின் மக்கள் என்று யாருக்கும் வேண்டாத ஹரிஜனங்களை அழைத்தார் காந்தியடிகள். பவுலடியார் முக்கியமாக புறவனத்தாருடைய பணி செய்தார். அப்போஸ்தலர்கள் எல்லோரும் யூதர்களிடையே பணி செய்தார். இன்றைய நற்செய்தியில் வருகின்ற இந்த பகுதி, கலிலேய பெண் வந்து இயேசுவிடம் கேட்டது, ஐயா, என் மகள் பேய் பிடித்திருக்கிறார், அதனால் அவளுக்கு உதவி செய்ய. இயேசுநாதர் தெளிவான ஒரு வார்த்தையை சொன்னார், நான் அனுப்பப்பட்டது தவறி போன யூத மக்களுக்காக அவர்களை ஒன்று சேர்க்க வேண்டும். அதனால பிள்ளைகளுக்குரிய அப்பத்தையோ உணவையோ எடுத்து அது வீட்டு நாய்க்குட்டிகளுக்கு போடுவது சரியாது. பிள்ளைகள் உடன். அப்பொழுது இந்த பெண் சொன்னார், நாய்க்குட்டிகள் எப்படி உயிர் வாழ்கின்றன? மேசைகளில் விடுகின்ற துண்டுகளை பொறுக்கித்தானே, அந்த ஒரு துண்டாவது இருந்தாங்க. ஆனால் இவளுடைய விசுவாசம் பெருகு என்று சொன்னார். நீ நினைத்தபடியே உனக்கு ஆகட்டும் என்று சொன்னார். நாம் ஒரு குறிப்பிட்ட இனத்தையோ ஜாதியையோ மதத்தையோ இடத்தையோ பெற்றோர்களையே கொண்டு வாழ வேண்டும் என்று படைக்கப்பட்டவர்கள். அது இயற்கையாக கடவுளுடைய திட்டத்தின்படி வந்துதான். நம்முடைய யாரும் பெரியவர் இப்படி ஒரு குறிப்பிட்ட இடத்தில் குறிப்பிட்ட பெற்றோர்கள் பிறப்பதற்கு நாம் என்ன செய்தோம்? எங்க அப்பா ஒரே ஒரு பெண்ணை தான் பார்த்தாங்க, அதே நாம. அந்த பொண்ணை விட்டு வேற ஒரு பொண்ணை எங்க அப்பா கல்யாணம் பண்ணியிருந்தாங்கன்னா நாம் பிறந்திருக்க மாட்டோம். அதுவும் அந்த காலத்தில் இருந்ததால நாம் பிறந்தேன். நான் 5வது பிறந்தேன். இந்த காலத்தில் நான் மேக்சிமம் 2 நின்று விடுவோம். அதனாலே நான் பிறந்திருக்க மாட்டேன். ஆக கடவுளுடைய திட்டம் எப்படி இருக்கு, அதனால தான் நாம் இப்படி பிறந்திருக்கின்றோம். அதை வைத்து நாம் பெருமைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. நாங்கள் கிறிஸ்தவன், நான் ஆண்டவருடைய உடலையும் ரத்தத்தையும் நான் பெற்றுக்கொள்கிறேன். இந்துக்கள் உங்களுக்கு என்ன இருக்கு, இஸ்லாமிய உங்களுக்கு என்ன இருக்கு? 2ஆம் வத்திக்கான் சங்கம் தெளிவாக சொல்லுது, தங்களுடைய குறைகளை
ஒழுங்கினால் அன்றி கிறிஸ்து இயேசுவை அறியாதவர்கள் தத்தம் மதங்களுடைய கோட்பாடுகளை வாழ்ந்தால் அவர்களுக்கு மோட்சம் உண்டு. நான் தெளிவாக சொல்றேன். அது குறிப்பிட்ட ஜாதி மதத்தை பற்றி பேசுறேன். உன்னுடைய ஜாதி, உன்னுடைய மதம், உன்னுடைய சமுதாயம் என்ன கூறுகின்றதோ அதன்படி எல்லா மக்களுக்கும் நல்லதை செய்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை நீ வாழ வேண்டும். உனக்கு மோட்சம் உண்டு. கடவுளுடைய பிள்ளைகளுக்குரிய சுதந்திரத்தோடு நாம் வாழ முயல்வோம். கடவுளுடைய படைப்பினுடைய மறைபொருள் நாம் உணர்ந்து கொள்ள முடியாது. அது அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஜாதியம் என்பது ஒரு மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு வேறு. அதை நாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாரும் கடவுளுடைய மக்கள். ஒரு முறை யூதர்கள் கேட்டார்கள், அவன் குருடன் இருக்கிறானே, அதுக்கு அவன் செய்த பாவமா அல்லது பெற்றோர்கள் செய்த பாவமா, எது காரணமா இருக்கு? சொன்னார், ஆண்டவனுடைய வல்ல செயல் அவர்கள் காண வேண்டும் என்பதற்காக அவன் குருடனாக பிறந்தான். அல்லாமல் யாருடைய பாவத்தினாலே அல்ல. இதுவரைதான் ஆண்டவருடைய வல்ல செயல் நம்மளும் நிறைவேற வேண்டும். மத்தேயு 23:8 சொல்றது, நாம் எல்லோரும் சகோதரர்கள். 23:9 சொல்வது, நமக்கு ஒரே ஒரு தந்தை, விண்ணக தந்தை. மத்தேயு 25:40 சொல்வது, நீ இந்த உலகத்தில் யாருக்கெல்லாம் இதெல்லாம் செய்தாயோ அதெல்லாம் எனக்கே செய்தார். தன் சகோதரனை மதிக்கட்டவனே என்பவன் எரி நரகத்துக்கு உள்ளாவான். மனித மாற்றம் இதுதான் ஆண்டவரை உருவாக்குகிறார். நாம் நீதிக்காக போராடணும். அதே நேரத்தில் இந்த போராட்டம் வெற்றிகரமாக அமைய வேண்டும் என்பதற்காக ஜெபிக்கிறோம். இன்று சொல்லுவார்கள் தியாலஜி ஆஃப் எக்காலஜி. இந்த உலகம் மனிதனுக்கு மட்டுமுள்ளதல்ல, மனிதனும் அதில் ஒரு இனம்தான். மனிதன் வாழ வேண்டும், மிருகங்கள் வாழ வேண்டும். அவைகள் அழைக்க மனிதனுக்கு எந்த விதமான உரிமையும் இல்லை. செடி கொடிகள் வாழ வேண்டும், அவைகளுக்கும் இந்த உலகம் இருக்காதே. ஆக சாதாரண செடி கொடிகளுக்கு வாழக்கூடிய உரிமை இருக்கிறது என்றால் மனிதர்களாகிய நம் மதத்தை நம் இனத்தை சேராதவர்களுக்கு எந்த அளவு உரிமை இந்த உலகத்தில் வாழ்வதற்காக இருக்கின்றது. அது நீதி செயல்பட வேண்டும், நடைபெற வேண்டும். அதுதான் இயேசுநாதர் நினைக்கின்றார். ஆக எவ்வளோ பேர் கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் நமது ஊரிலே ஒரு ஜெபம் செய்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் கடவுளுடைய அனுகிரகத்தை பெறட்டும், எல்லாரும் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நினைக்கட்டும். இறைவன் படைத்த சூழலை நாம் சிதறடிக்கவே கூடாது. எல்லாரும் வாழ வேண்டும், எல்லா மனிதர்களும் வாழ வேண்டும், எல்லா இனத்தவர்களும் வாழ வேண்டும். மேலே ஆகாயத்தில், கீழே தரையில், அதுக்கு கீழே தண்ணீரில் வாழ்கின்ற அனைவரும் பிழைக்கும். கடவுள் நாம் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
பிரான்சிஸுக்காகவும் நமது பேராயர் ஜானுக்காகவும் திருநிலையில் இருப்பவர்களுக்காகவும் அவர்கள் பொறுப்பில் ஒப்படைக்கப்பட்ட எல்லா மக்களுக்காகவும் ஆண்டவரை மன்றாடுவோமாக. பொது நலனை பேணி காக்கும் நாட்டு தலைவர்கள், அவர்களது உதவியாளர்கள் ஆகியோருக்காக ஆண்டவரை மன்றாடுவோமாக. கடல் வழி பயணிகள், ஏனைய பயணிகள் அனைவருக்காகவும், அடிமை தலையில் இருப்போர், சிறை வாசிகள் ஆகியோருக்காகவும் ஆண்டவரை மன்றாடுவோம். நம்பிக்கை, இறைப்பற்று, இறை அன்பு, இறை அச்சம் இவற்றால் தூண்டப்பெற்று இப்புனித கோவிலில் மற்றும் தங்கள் குடும்பங்களிலும் ஒன்று கூடியுள்ள நாம் அனைவருக்காகவும் ஆண்டவரை மன்றாடுவோம். ஆண்டவரே, உம்மை இறங்கி மன்றாடும் திரு அவையின் மன்றாட்டுகள் உம் திருமண் உகந்தனவாக. எங்கள் தகுதியில் நம்பிக்கை கொள்ளாமல் உமது இரக்கத்தை முன்னிட்டு எங்கள் மன்றாட்டுகளை கேட்டவர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, மாட்சிமிக்க மாற்றங்களை ஏற்படுத்தும் எங்கள் காணிக்கையை ஏற்றரும். அதனால் நீ தந்தவற்றையே உமக்கு கொடுத்த உண்மை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
மனிதனின் சாகும் தன்மையை விடிவோக்கும் மருந்தாக பயன்படுத்தி நாங்கள் எவ்வாறு அழிவுற்றோம் அவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்களுக்கு மீட்பு அருளின்றி இவை அனைத்தாலும் அளவற்ற மாட்சி உமக்கே உரியது என்பதை உணர்கின்றோம். அவர் வழியாக உமது மாண்பை மாததூதர்கள் அணிகள் வழிபடுகின்றன. உமது திருமுன்னே காலம் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுவார். நாங்கள் உண்மை தாழ்மையுடன் இப்பொழுது அக்கறையுடன் பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டும். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுமாறு. அவர் பாடுபட உடம்பணிந்து தம்மை கையெழுத்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தாம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாக, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவளுமே இரவு விருந்தை அருந்திய பின் பின்னத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதார், அனைவரும் இதிலிருந்து பெற்று வருங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் மேலும் கிறிஸ்துவின் உலகிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் ஒரு சேர்க்க வேண்டும் என உங்களை தாழ்மையுடன் கொண்டாடுகிறோம். ஆண்டவரே, உலகிற்கும் பரவியிருக்கும் உங்கள் பெரு அவையை நிறைவு கொடுத்தார்கள். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ்,
அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றரும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணி தாயார் புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரும் நாங்கள் நிறைவாழ்வின் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று வரவல்ல உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் இறைவனாகிய தந்தை தூய ஆவியாரின் ஒன்றிற்குள் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிவுடன் வேண்டுவோம். வாழ்நாளின் அமைதியை கரிபுடன் அருள உண்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாரும் கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், எனது அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ உலகின் பாவங்களை போக்க வந்த இறைவனின் செம்மறியான இயேசு கிறிஸ்து, இவருடைய திருவிருந்துக்கு இப்பொழுது அழைக்கப்பட்டுள்ள நாம் பேறு பெற்றுள்ளோம். ஆண்டவரே, நீர்
நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா குணமடையும். கடல் கடந்து சென்றாலும் தீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் தாரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன், அஞ்சாதே கலங்காதே. தேவனின் பார்வையில் நீ மதிப்புள்ளவன், பொன்விலை நிலம் போலே. பூமியில் வாழ்ந்திடும் யாரிலும் உன்னிலை உயர்ந்தது அவராலே. தேவனின் பார்வையில் நீ மதிப்புள்ளவன், பொன்விலை நிலம் போலே. பூமியில் வாழ்ந்திடும் யாரிலும் உன்னிலை உயர்ந்தது அவராலே. பார்வினை தூண்டிடும் தாய் மறந்தாலும் நீ அவர் மடி மேலே. மனம் தேற்றுவார், பலம் ஊட்டுவார், வாழ்வினில் ஒளிதானே, அஞ்சாதே கலங்காதே. கடல் கடந்து சென்றாலும் தீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன், அஞ்சாதே கலங்காதே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இவ்வருள் அடையாளங்களால் கிறிஸ்துவுடன் ஒன்றிணைந்த நாங்கள் உமது கனிவை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் இவ்வுலகில் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்திருந்து விண்ணகத்தில் அவருடன் தோழமை கொள்ள தகுதி பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார்
உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறி